இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் உரிய முறையில் முறைப்பாடு செய்தும் 2 வைத்தியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். இங்கும் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரே ஒரு வைத்தியசாலையாக தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை. இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரனின் கீழும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரனவின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருஷாந்தி வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவிற்கான தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கு புத்தகங்கள் 2 பிடிபட்டிருக்கின்றது. அதை என்னால் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க முடியும். அத்துடன் வைத்தியர் கேதீஸ்வரன் புற்றுநோய் பிரிவிற்கான மாகாண பொதுச் செயலாளரின் அனுமதியின்றி 30 மில்லியன் பெறுமதியான கட்டிட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில முறைப்பாடு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கடந்த பின்னரும் சுகாதார அமைச்சினூடாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஊடாகவும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் அர்ச்சுனா 8 கேள்விகளை கேட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இவையொருபுறம் இருக்க, நிறுவனங்களிலிருந்து சமூகமயமாக்கப்படும் இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர் மேம்பாட்டு மத்திய நிலையத்தின் பராமரிப்பிலிருந்து சமூகமயமாக்கப்படும் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கும் இளைஞர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதி உதவியை வழங்குவதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் அமைச்சு, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், மாகாண நன்னடத்தை மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களை இணைத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய நிறுவனங்களிலிருந்து சமூகமயமாக்கப்படும் இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கின்றது. அதன்படி அடையாளம் காணப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் பின்வரும் குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக ஜனாதிபதியும் மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரும் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இருக்கின்றது. இதன் மூலம் அவர்கள் நிரந்தர மற்றும் பாதுகாப்பான வீட்டை கட்டம் கட்டமாகவும் முறையாக கட்டியெழுப்ப தயாராக முடியும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள் நிலையான மற்றும் பாதுகாப்பான வீடு இல்லாத 18 வயதை எட்டிய பிறகு நிறுவனம் பராமரிப்பிலிருந்து வெளியேறிய இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள், திருமணமானவர்கள் அல்லது திருமணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நிதி உதவியை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 18 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் சரியான குடும்ப பின்னணி அல்லது வாழ்வாதாரம் இல்லாததால் இன்னும் சிறுவர் மேம்பாட்டு மையங்களில் தங்கியுள்ளவர்களுக்கும் இந்த நிதி உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக முத்துநகர் சோழர் பகுதிக்கு தாரை வார்க்கப்பட்ட விவசாய நிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கிரவல் அகழ்வு பணியை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயல பிரிவில் உள்ள முத்துநகர் பகுதியின் விவசாய நிலம் அண்மையில் தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்ட நிலையில அந்த பகுதியில் சட்டவிரோத கிரவல் மண் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இந்த விடயம் தொடர்பில் பிரதி அமைச்சர் நேற்று அந்த பகுதிக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மண் அகழ்வை தற்காலிகமாக நிறுத்தினார். இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், இந்த பகுதியில் அண்மையில் சட்டவிரோதமாக மண் அகழ்வு இடம்பெற்று வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவித்து தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம். பல வருடங்களாக இம்மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மக்களுக்கு விவசாயம்
விவசாயம் செய்வதற்கான உரிமையும் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல வருடங்களாக விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் தற்போது நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த சில இடங்களில் வேலை திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் எடுத்த தீர்மானங்களின் பிரகாரம் நாங்கள் நிறுவனங்கள் வேலை திட்டங்களை ஆரம்பிக்காத பிரதேசங்களில் விவசாய செய்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரைகளை விடுத்திருந்தோம். சரியான முறையில் ஆராய்ந்து பிரதேச செயலாளர் மூலமாக வேண்டுகோளை விடுக்கின்றோம். மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் இருக்கின்ற பல்வேறு பட்ட சட்ட சிக்கல்களுக்கோ அடிப்படை உரிமைகளாகவோ இருக்கலாம். இதனை சரியான வகையில் ஆராய்ந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை எமக்கு இருக்கின்றது. அதனை மையப்படுத்தி உறுதியாக இருக்கின்றோம் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். இது இவ்வாறாக இருந்தாலும் முத்துநகர் மக்கள் திருகோணமலை மாவட்ட செயலகம் தொடக்கம் ஜனாதிபதி செயலகம் வரை தங்கள் விவசாய பூமியை மீட்க பல போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றார்கள். தற்போது சூரிய மின்சக்திக்கு வழங்கப்பட்ட விவசாய நிலத்தை மீள பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறே மக்களின் கோரிக்கையும் இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக 59 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்த 2 இலங்கை விமான பயணிகள் இன்றைய தினம் காலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட 2 பயணிகளும் திருகோணமலையில் வசிக்கும் முஸ்லிம் தொழிலதிபர்களாகும். அவர்களில் ஒருவர் சீரன்குடாவைச் சேர்ந்த 45 வயதுடையவர், மற்றவர் முல்லைப்பத்தானையைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்று தெரிய வந்திருக்கின்றது. அவர்கள் இருவரும் துபாயில் இந்த சிகரெட்டுகளை கொள்வனவு செய்து குவைத்தூடாக இன்று காலை 4:15 மணிக்கு ஜசீரா ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள். அவர்கள் 4 பெரிய அட்டைப்பெட்டிகளில் 39,600 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 198 அட்டைப்பெட்டிகள் சிகரெட்டுகளை எடுத்துச் சென்றபோது கைது செய்யப்பட்டனர். 2 சந்தேக நபர்களும் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளும் நாளை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்க நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். குறித்த சம்பவம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே இடம்பெற்றிருக்கின்றது. நாடாளுமன்றில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பிய ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவை சபாநாயகர் பேச விடாததால் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த பின்னரே பிரதி சபாநாயகர் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கினார். பணசூதாட்ட ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாளர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த உரையாற்றிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்ற கருத்தை தெளிவுபடுத்தி ரவி ஒழுங்கு பிரச்சினை குறித்த கேள்வி ஒன்றை எழுப்பினார். இருப்பினும் ஒழுங்கு பிரச்சினை ஒன்று இல்லை என தெரிவித்த சபாநாயகர் விவாதத்திற்கான நேரம் இல்லை என்று சந்தர்ப்பம் வழங்கவில்லை. இருப்பினும் ரவி கருணாநாயக்க நின்று கொண்டு சந்தர்ப்பம் கோரினார். அந்த சந்தர்ப்பத்தில் சில கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில அப்போது சபாநாயகர் தனது அமர்வை நிறைவு செய்து பிரதி சபாநாயகரிடம் கையளித்தார். அதுவரை ரவி கருணாநாயக்க நின்று கொண்டிருந்ததுடன் பிரதி சபாநாயகரே அவருக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கியமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.